ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பசங்க சும்மா இல்லாமல் நேற்று நைட்டு ஒரு விளாண்டு விட்டாங்க. ஆக்சுவலி வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் வந்து செப்டம்பர் 3 அண்ட் 4ன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்பயுமே நம்ம ஆளுங்க வந்து 2 நாளுன்னு சொல்லியிருந்தா 2வது நாள் தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் நான் இருந்தேன். திடீர்னு பார்த்தோம்னா நேற்று நைட்டு ஒரு 10:30 அந்த 11 ரேஞ்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. 5% அண்ட் 18% அப்படின்ற ஸ்லாப்ல தான் இனிமேல் வந்து ஜிஎஸ்டி இருக்கும். 12, 28 இதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணுறோம். ஒரு சிலதுக்கு மட்டும் 40% போடுறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு மார்னிங் ஓப்பனிங்லேயே வந்து ஹியூஜ் கேப் அப்பு. ஆக்சுவலி மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்குலாம் இன்னும் திரும்பலை. ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்கன்னா ஒரு கேப் அப் ஆனோடனே மேலே ஏற சான்சஸ் இருக்கும்னு நினச்சாங்க. அவன் என்ன பண்ணிட்டான்னா எங்கேருந்து ஏறினானோ அங்கே வரைக்கும் கேப் ஃபில்லிங் ஆகி கீழே இறக்கி முடிச்சிட்டான். ஒரு 280 பாயிண்ட் நம்ம கேப் அப்பு. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே கீழே இறக்கி முடிச்சிட்டான். ஸோ இப்போ வரைக்குமே மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் வந்து இன்னும் மூவ் ஆகலை. ஸோ இந்த மாதிரி இது வந்து நியூஸ் தான். ஆக்சுவலி நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா இன்னைக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ இன்னைக்குங்கும்போது நம்ம ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தோம்னா கேப் ஃபில்லிங் இன்னைக்கே நேற்று சொல்லி இன்னைக்கே முடிச்சு விட்டாங்க. ஸோ நிஃப்டி வந்து அகைன் அந்த ஜோனுக்குள்ளேயே வந்துருச்சு. அந்த 24,750. நீங்கள் என்னை எங்கே தூக்கி வச்சாலும் நான் திரும்ப அங்கே தான்டா வந்து நிற்பேன் அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிறான். ஸோ டவ் ஜோன் அண்ட் நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவாக தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஒரு 100 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ ஃப்ளாட்டாக கூட ஓப்பன் ஆகலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாளைக்கு இன்ட்ராடேக்கு உங்களுக்கு ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது 24,780 தான். ஸோ சப்போர்ட் லெவல் வந்து 24,650ங்கிற மைனர் சப்போர்ட்டாகவும் 24,500 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் 24,780 பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா 24,890 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி ஸோ கரெக்டாக வந்து அந்த ரெசிஸ்டனில் தான் ஓப்பனே ஆனான் பையன் இன்னைக்கு. 54,460 அப்படிங்கிற சப்போர்ட் ரெசிஸ்டனில் ஓப்பன் ஆகி அப்படியே கண்டினியூஸாக செல் ஆகி தான் முடிச்சிருக்கான். ஸோ நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி திரும்ப மொமெண்டம் நெகட்டிவில் போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 53,700 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் பேங்க் நிஃப்டிக்கு. ஐடி முரட்டுத்தனமாக இறங்கினா ஆக்சுவலி இப்போ ஒரு பேட்டர்ன் போட்டாங்க. இன்கேஸ் நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஐடி ஃபால் ஆகும். எது வரைக்கும் ஃபால் ஆகுது அப்படின்னா 54,600 வரைக்குமே ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னும் ஒரு 500 பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து ஐடி ஃபால் ஆகலாம். மேபி நாளைக்கு ஃப்ரைடே. ஸோ நாளைக்கு மண்டேக்குள்ளே கூட ஃபால் ஆகலாம். இன்கேஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா அந்த 35,350க்கு மேலே போச்சுன்னா தான் பேட்டர்ன் வந்து ரிவர்சல் ஆகும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸோ அவன் வந்து இன்றைக்கி ஒரு மாதிரி சைடு வேஸில் முடிச்சிட்டான். கேப் அப்பு தான், கேப் அப் ஆகி சைடு வேஸு. ஆனால் சப்போர்ட் எடுத்து தான் ரிவர்சல் ஆகிருக்கான். ஸோ நாளைக்கு ஃப்ளாட் ஆகி இவன் பாசிட்டிவில் மூவ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. தலைவர் ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் வந்து மேலே போகிற மாதிரி இருந்தான் நேற்று. இன்றைக்கி மறுபடியும் கீழே வந்துட்டான். ஸோ நாளைக்கு வந்து அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போகணும். 1360 அந்த லெவலுக்கு மேலே போகணும். போய் வந்து ஒரு மொமெண்டம் பாசிட்டிவ் ஆச்சு அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும். பட் இன்னும் அந்த ட்ரெண்டில் தான் இருக்குது. பேட்டர்ன் வந்து ஃபெயிலியர் பிரேக் அவுட்ஸ்ன்னு சொல்லி எதுவுமே இப்போ வரைக்கும் நடக்கலை. நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம் ஃபால் ஆகுதான்னு சொல்லிட்டு. என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஃபால் ஆகணும் அப்படிங்கிறது தான். மார்க்கெட் வந்து ஒரே மாதிரி ஏறிட்டும் இருக்கக்கூடாது, ஒரே மாதிரி இறங்கக்கூடாது. ஸோ இப்போ ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு இடங்களில் ரெக்கவரி. ஸோ அதுக்காக கொஞ்சம் இறங்கி ஏறினா ஒன்றும் தப்பு இல்லை. குளோபல் இண்டெக்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது ஸோ கொஞ்சம் இறங்கினா ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ்க்கு. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.